இங்க அர்ஜுனன்ற பையனுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆக போறதுனால மணப்பெண்ணு வீட்டுக்கு சந்தோஷமா கல்யாண கோலத்துல வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப மணப்பெண்ணுமே வெளியில வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே சொல்றா. இத கேட்ட உடனே அந்த பையனுமே, "என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுறன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நீங்க 2 பேருமே என்கிட்ட எவ்ளோ வரதட்சணை வாங்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நான் எவ்ளோ குடுத்துமே எங்க அப்பா, அம்மா கிட்ட திரும்பவும் வரதட்சணை கேட்டிருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் எவ்ளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அழுதுகிறா. இத பார்க்குற அங்க இருக்க எல்லாருமே, "இவங்களுக்கு எவ்ளோ தான் பணம் வச்சிருந்தாலும் ஏன் இவங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்த்திருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இப்ப அந்த பையனுமே, "ஏன் இப்படி பொய் சொல்ற? நீங்க தானே உங்களுக்கு தேவையான வரதட்சணைய குடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வேணாம்னு தானே நாங்க சொன்னோம். ஆனா ஏன் இப்படி எங்க மேல பழிய போறேன்னு சொல்லும்போது, போதும் நிறுத்து. நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம உன்ன கல்யாணம் பண்ணவும் எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ளேயும் வேகமா ஓடி போயிடுறா. இப்ப அங்க இருக்க எல்லாருமே இவங்கள அசிங்கமா பேசுறதுனால இவங்களுக்கு அது மனசு தாங்காம அங்கிருந்து அவங்க வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மாவுமே நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஏன்பா இப்படி நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை கேட்கிற அவனுமே, கவலைப்படாதீங்கம்மா, அந்த பொண்ணு ஏன் இப்படி பொய் சொன்னான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ்காரங்களுமே வராங்க. உங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சோ உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மேம், நாங்க எந்த வரதட்சணையுமே கேட்கல. ஆனா அவங்க தான் எங்க மேல தேவையில்லாம பழி சுமத்துறாங்கன்னு சொல்லும்போது, இல்ல சார், இதுக்கு மேல எங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே அங்க இருந்து கூட்டிட்டும் போறாங்க. இப்ப அந்த போலீஸ் மேம் இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்க வந்துருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுமே, சரி நான் கண்டிப்பா வந்துறேன்னு சொல்றாங்க. இங்க பக்கத்துல பார்த்தா வேற ஒரு பையன் இருக்கான். அவங்க கிட்ட இந்த பொண்ணுமே, நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டா மூவ் ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப மறுநாள் இந்த பொண்ணோட அப்பாவுமே கதவு தட்டி அந்த பொண்ணை எழுப்பிங்க பாரு, நீ பண்ண வீடியோ இந்த உலகம் முழுக்க இப்ப எல்லாருக்கிட்டையுமே வைரலா இருக்குது. நம்ம கண்டிப்பா மாட்டிக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணுமே, கவலைப்படாதீங்க, நம்ம மாட்டிக்க மாட்டோம். இதுவே நமக்கு ஒரு சப்போர்ட்டா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு. இப்ப அந்த பொண்ணுமே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறா. அங்க போன உடனே அவங்க 2 பேருமே இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா, ஏன் இப்படி பண்ற? எங்க 2 பேருக்கு மேல ஏன் இப்படி அபாண்டமா பழி சுமத்துற? நான் உங்ககிட்ட எப்ப வரதட்சணை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கேட்கறாங்க. அப்ப அந்த பொண்ணுமே, நீங்க நைட்டு பூரா இங்க இருந்தோம், கொஞ்சம் கூட திருந்தவே இல்ல. நீங்க கொஞ்சமாச்சுன்னா மாறிப்பீங்கன்னு பார்த்தா, ஆனா கொஞ்சம் கூட மாறவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார கிட்ட, இந்தாங்க மேடம், இதுதான் நாங்க கொடுத்த டவுரி, இது எல்லாத்தையுமே எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பையனுமே, மேம் நாங்க எந்த டவுரியுமே வாங்கல, அது மட்டும் இல்லாம அவங்களா தான் அதெல்லாம் விருப்பப்பட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணுமே, இல்ல மேம், எனக்கு அந்த டவுரிலாம் வேணும், அது மட்டும் இல்லாம அது எங்க வீட்டு பொருள், நாங்க இதுக்கப்புறம் இவங்களை பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அங்க இருந்து போயிடுறா.